சோத்திரம் சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த சற்று நேரம் வேதத்திலிருந்து நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வசனம் சங்கீதம் 34:15 வசனம். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. மற்றொரு வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 3:12 வசனம். 1 பேதுரு 3:12 வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. இந்த தேவ செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை மிகவும் உன்னிப்பாக பார்த்து கொண்டு இருக்கிறது. நீதிமான்களின் நடக்கைகளை, ஜீவியத்தை மிகவும் கவனமாக கர்த்தருடைய கண்கள் கவனித்துக் கொண்டு இருக்கிறது. நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். யார் நீதிமான்கள்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், ஆவியால் கழுவப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட அனைவரும் நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம், வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீதிமான்கள் என்று நாம் இதிலே பார்க்கிறோம். கர்த்தர் நம்மேல் மிகவும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். நீதிமான்கள் மேல் கர்த்தர் மிகவும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். பரிசுத்தம் மேல் பரிசுத்தமாய், நீதிக்கு மேல் நீதி உள்ளவராக இருக்க வேண்டும் என்று அவர் நம்மேல் மிகவும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். நீதியின் பாதைகளை நடத்தும்படியாக, பரிசுத்தமான பாதைகளை நடத்தும்படியாக உடைய கரம் நம்மை நடத்தி கொண்டு போகிறது. கண்கள் நம் மேல் வைக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு நீதிமான்களை மிகவும் உற்று நோக்கி கவனித்துக் கொண்டு இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டு இருக்கிறது. நம்மை நல்ல பாதைகளை நடத்தி செல்லும்படியாக, பரிசுத்தமான பாதைகளை நடத்தி செல்லும்படியாக, நீதியின் பாதைகளை நடத்தி செல்லும்படியாக கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கு. இயேசு நீதிமான்கள் எங்கு போனாலும், உட்கார்ந்தாலும், எழுந்தாலும், நடந்தாலும் நம்மையே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீதிமான்களை, அதாவது நம்மை இயேசு கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கிறார். நம்மை பாதுகாக்கும்படியாக கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. நமக்கு எந்த தீங்கும் வராதபடிக்கு, எந்த சேதமும் வராதபடிக்கு அவர் நம்மை பாதுகாக்க உடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. நீதிமான்களுக்கு செய்யும்படியாக கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. சாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல் சுற்றி திரிகிறான். அந்த பொல்லாதவன் இடத்தில் சிக்கிக் கொள்ளாதபடி நீதிமானை காக்கும்படியாக கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தர் நீதிமான்களுக்கு நல்ல ஒரு பாதுகாவலராக, நன்மை செய்பவராகவே இருக்கிறார். சங்கீதம் 6 சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். ஆம், வழியை, நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏகுப்து முன் செல்கிறார், அவர் ஜெயமாய் அவர் நடத்துவார். நீதிமான்களே கர்த்தர் தள்ளாடப்பட்டார். நீதிமான்களின் பாதைகளோ ராஜ்ய பாதை. நீதிமான்களின் பாதையில் ஜீவன் உண்டு. நீதிமான்களின் கூடாரத்தின் வெச்சிப்பின் கெம்பிர சத்தம் உண்டாயிருக்கும். நீதிமான்கள்
வீடுகள் நல்ல ஒரு பொக்கிஷ சாலை. ஆம், நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அது தொனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆம், நம்முடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அது தொனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நோவா நீதிமானா இருந்தான். ஆதியாகமம் 6:9 பார்க்கலாம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இதுபோல நாமும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். நீதிமானாய் உத்தமனாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை அவர் பெருக பண்ணுவார். நோவா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நாமும் அதே போல தேவனோடு எப்போதும் சஞ்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். எங்கு போனாலும் நாம் கர்த்தருடைய நினைவாகவே நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி கர்த்தருடைய நினைவாகவே நாம் இருக்கும்போது நாம் கர்த்தரோடு நாம் சஞ்சரித்திருக்க முடியும். இப்போதுதான் நாம் நீதிமானாய் உத்தமனாய் இந்த பூமியிலே உலகத்திலே நாம் வாழ முடியும். நீதிமானுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது நிச்சயமாக கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும். நோவாவை போல நாம் வாழ்க்கை வாழும்போது ஜீவிக்கும் போது கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும். நோவாவை போல நாம் இப்படி நோவானுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டதோ அதே போல நம்முடைய குடும்பமும் காப்பாற்றப்படும். காரணம், அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் அவனுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இதில் வாசிக்கிறோம், கர்த்தர் ஜலத்தின் மூலமாக இந்த பூமியை உலகத்தை அழிக்க அவர் விடும்போது நோவாவுடைய குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். அதுக்கு காரணம் நீதிமானும் உத்தமனுமாய் தேவனோடு எப்பொழுதும் சஞ்சரித்துக் கொண்டே இருந்தான். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்க வேண்டுமானால் நாம் வேதத்தை தியானிக்க வேண்டும். வேதத்தை நாம் அடிக்கடி படிக்க வேண்டும். நாம் ஜெபம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது நாம் நீதிமானும் உத்தமமாய் நாம் ஜீவிக்க முடியும். தேவனோடு நாம் எப்பொழுதும் சஞ்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நோவா போகும் இடமெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இந்த பேழையை அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த பேழையை கட்டி முடித்தான். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ இந்த வார்த்தையின்படி அவன் அந்த பேழையை அவன் கட்டி முடித்தான். இதனுடைய நீளம், அகலம், உயரம், கர்த்தர் எப்படி இந்த பேழையை உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி அந்த பேழையை கட்டி முடித்தான். அதே போல நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையின் படி நடக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். நீதிக்கு மேல் நீதி, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அவர் நமக்கு தருவார். நீதிமான்கள் நிமித்தம் கர்த்தர் பட்டணத்தை அழிக்க மாட்டார். கர்த்தர் நம்மை, நமது குடும்பத்தை, நம்ம சபையை அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நீதிமொழிகள் 10:3 இப்படியாக சொல்லுது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லுகிறது. கர்த்தர் நீதிமானை பசியினால் மறந்து விடார். நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி.
நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். நீதிமான்களுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான்களுடைய வேரோ அசையாது. நீதிமான்களுடைய வீடோ நிலைநிற்கும். நீதிமான்களின் பாதையில் ஜீவன் உண்டு. நீதிமொழிகள் 10:31 இப்படியாக சொல்கிறது, நீதிமான்களுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும் என்று. வாய் மிகவும் சுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாயை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆசீர்வாதமான வார்த்தையை பேச வேண்டுமே தவிர சாபமான வார்த்தைகள் நாம் பேசக்கூடாது. விசுவாசமான வார்த்தையை பேசணுமே தவிர அவிசுவாசமான வார்த்தை வாயிலிருந்து அது வரக்கூடாது. நீதிமான்களுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். நாம் நம்முடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் நீதிமொழிகள் 10:30 சொல்லுகிறது, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை என்று. நீதிமானை யாரும் அசைக்க முடியாது. நீதிமானை கர்த்தர் எந்த விதமான சேதமும் அவருக்கு வராதபடி அவர் பாதுகாத்துக் கொள்வார். சங்கீதம் 16:8 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென். நீதிமான் எப்பொழுதும் கர்த்தரை தனக்கு முன்பாகவே வைத்திருக்கிறான். கர்த்தனுடைய வலது வாசத்தில் இருக்கிறபடியால் நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் நீதிமான் மிகவும் நேசிக்கிறார். நீதிமான் மேல் அவர் மிகவும் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மேல் அவர் மிகவும் பிரியமாயிருக்கிறார். நமக்கு பிரியமானதை, நமக்கு தேவையானதை அவர் நிச்சயமாக அவர் தருவார், தந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. நீதிமான்களே, இயேசு நீதிமான்களே, சிங்கம் போல தைரியமாய் எழும்பி நில்லுங்கள். நீதிமான்களே, இயேசு நீதிமான்களே, சிங்கம் போல தைரியமாய் எழும்பி நில்லுங்கள். உங்கள் பாதைகளோ நல்ல ராஜ பாதை, உங்கள் வீடுகளோ நல்ல பொக்கிஷ சாலை. உங்கள் பாதைகளோ நல்ல ராஜ பாதை, உங்கள் வீடுகளோ நல்ல பொக்கிஷ சாலை. உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேலே, உங்கள் பேர் புகழோ எங்கும் ஓங்கிடுதே. உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேலே, உங்கள் பேர் புகழோ எங்கும் ஓங்கிடுதே. நீதிமான்களே, இயேசு நீதிமான்களே, சிங்கம் போல தைரியமாய் எழும்பி நில்லுங்கள். நீதிமான்களே, இயேசு நீதிமான்களே, சிங்கம் போல தைரியமாய் எழும்பி நில்லுங்கள். நீங்கள் பேசினால் அது ஜீவ ஊற்று, உங்கள் நாவுகளோ அது சுத்த வெள்ளி. நீங்கள் பேசினால் அது ஜீவ ஊற்று, உங்கள் நாவுகளோ அது சுத்த வெள்ளி. நீங்கள் நித்திய அஸ்திபாரத்தின் மேலே, நீங்கள் என்றுமே நின்று நிலை நிற்பீரே. நீங்கள் நித்திய அஸ்திபாரத்தின் மேலே, நீங்கள் என்றுமே நின்று நிலை நிற்பீரே. நீதிமான்களே, இயேசு நீதிமான்களே, சிங்கம் போல தைரியமாய் எழும்பி நில்லுங்கள். நீதிமான்களே, இயேசு நீதிமான்களே, சிங்கம் போல தைரியமாய் எழும்பி நில்லுங்கள். எங்க நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான நாளுக்காய் நன்றி உண்மை சோத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி அப்பா. அந்த அதிகாலை ஜெபங்களை எங்களுக்கு தந்தபடியா நன்றி உண்மை சோத்திருக்கிறோம் அப்பா. ஏசப்பா, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஆண்டவரே இப்பொழுது வேதத்திலே ஆண்டவரே சோத்திரம் பார்த்தபடி ஆண்டவரே சோத்திரம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுவதற்கு திறந்து இருக்கிறது. ஆமென். ஆண்டவரே சோத்திரம். உடைய கண்கள் ஆண்டவரா
ஆண்டவரே நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறபடியால், எங்கள் மேல் ஆண்டவரே உம்முடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை சோத்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவரே உம்முடைய செவிகள் திறந்திருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை சோத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய வேண்டுதலை கேட்பவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்கள் வேண்டுதலுக்கும் ஆண்டவரே நாங்கள் ஜெயிப்பதற்கும் அதிகமாக எங்களுக்கு தருகிறவரே நன்றியோடு உம்மை சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. சோத்திரம் வேத சொல்கிறது பரிசுத்தமாய் இருக்கிறோம், இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே சோத்திரம் அப்பா. நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய ஆண்டவரே, நீதி மேல் நீதி ஆண்டவரே நீதியாய் இருக்க ஆண்டவரே சோத்திரம் எங்களுக்கு உதவி செய்வன்மா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் அப்பா. ஆண்டவரே நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் சோத்திரம். எங்களுடைய வாயை உதடுகளை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்கு பிரியமானதை பேச, உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே சோத்திரம் எங்களை போதித்தள்ள வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 அப்பா. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும். ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமேன். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். எங்களுடைய பிரயாசம் ஒரு நாளும் வீணாய் போகாது ஆண்டவரே. ஆமேன். உமக்கு நன்றி 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 அப்பா. சோத்திரம் அதிகால ஜெபங்களை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. பலப்படுத்துங்க ஆண்டவரை, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை. தொடர்ந்து உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கணும்னு சிந்திக்கிறோம் ஆண்டவரை. ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரை. பலப்படுத்துங்க, எங்க பரிசுத்தப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.